ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, பல வருஷத்துக்கு பிறகு இப்போதான் உன் வாழ்க்கையில ஒரு நல்ல விஷயம் நடக்க போகுது. எத்தனையோ தெய்வங்களை வணங்கி எவ்வளவோ முறை கேட்டு பார்த்தும் எதிர்பார்த்தது நடக்காமல் போய் மனசு வருத்தப்பட்டு வேதனைப்பட்டு காலந்தள்ளி கொண்டிருந்த உன் வாழ்க்கையில இப்போது உனக்கான நல்ல நேரம் ஆரம்பிக்க போகுது என் செல்லமே. இப்போது நான் உனக்கு அருளப் போகும் சந்தோஷத்தை அனுபவிக்க தயாராகு. உன் வாழ்க்கையில நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் இந்த வராகி அம்மாவின் கண் பார்வையில்தான் நிகழ்கிறது. நீ என்னதான் எல்லாருக்கும் நல்லது செஞ்சாலும் மத்தவங்க என்னவோ உன் மனசை காயப்படுத்தும்படிதானே செயல்களை செய்கிறார்கள். இதுதான் உலகமா? நான் எல்லாருக்கும் நல்லது தானே செஞ்சேன், ஆனா எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது, எல்லாரும் ஏன் என்னை காயப்படுத்துறாங்கன்னு நீ என்னிடம் சொல்லி வருத்தப்பட்டு வேதனைப்பட்டு அழுதினாயல்லவா? எல்லாருக்கும் ஒரு நியாயம், எனக்கு மட்டும் ஒரு நியாயமா? நான் செய்யறத மட்டும் எல்லாரும் தவறு தவறுன்னு சொல்றாங்க, ஆனா நானு எல்லாருக்கும் நல்லதுதான் செஞ்சேன், உண்மையதான் பேசினேன், வெளிப்படையாதானே இருந்தேன்னு நீ கேட்பது எனக்கு புரிகிறது. உன்னை இந்த அளவுக்கு தள்ளியது சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் தானே. அதற்கு நான் என்ன செய்ய முடியும் என்றுதானே புலம்புகிறாய்? இந்த சூழ்நிலையை அப்படியே மறந்துவிடு என் செல்லமே. உனக்காக உன் வராகி அம்மா நான் இருக்கேன். உன்னை விட்டு நான் ஒருபோதும் விலகவும் மாட்டேன். என்னை விட்டு நீ விலகி போகும்படி சாதாரணமா விட்டுவிடவும் மாட்டேன். உன்னுடைய வேண்டுதல்களும் பிரார்த்தனையும் உன் வாழ்க்கையில நல்லது நடக்கிறதுக்காக நீ செஞ்ச விடாமுயற்சியும் என் மீது வைத்திருந்த நம்பிக்கையும் சேர்ந்தே இப்போது எல்லாவற்றிற்கும் உரிய பலனை கொடுக்க போகுது. இப்போது உன் மனசுல இருக்கிற வேதனைகள் எதுவுமே நிரந்தரம் இல்லை. நீ கவலைப்படாத. அத்தனையையும் தாண்டி உனக்கான சந்தோஷத்தை நான் தருவேன். நீயே சந்தோஷப்படும்படி உன் வாழ்க்கைக்கான ஒரு நல்ல விடியலைத்தான் உருவாக்கப் போகிறேன். உன் மனசை மட்டும் நீ அமைதியா வச்சுக்கோ. நடக்கும் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்க நானு உனக்கு நல்லதுதான் நடத்தி தருவேன்னு உன் வாழ்க்கைக்கான பொறுப்பையும் பாதுகாவலையும் என்னிடம் விட்டுவிடு என் செல்லமே. நெருப்பு தானே எப்போதும் தங்கத்தை உருக்கி அழகான ஆபரணமாக மாற்றவும் உதவி செய்து, அதே போல மனிதன் வாழ்வில் வரக்கூடிய துன்பமும் துயரமும் தான் மனிதனை செதுக்கி அவனுக்கு உயர்வையும் மரியாதையும் கொடுக்கும். துயரம்தான் உன் உயரம், துக்கம்தான் உன் இன்பத்திற்கான வழி என்பதை மட்டும் நீ புரிந்து ஏற்றுக்கொள்ள தயாராகு. என் அருளாசிகளோடு சேர்ந்து உன் வாழ்க்கையவே நான் அழகாய் மாற்றித் தருவேன் என் செல்லமே. தன்னம்பிக்கைங்கிறது உன் வாழ்க்கையில் உனக்கு வெற்றி கிடைப்பதற்கான நல்ல வழி. நீ எப்போதும் தன்னம்பிக்கையோடு எல்லா வேலைகளையும் செய்யணுமே தவிர எதற்காகவும் யாருடைய கையையும் எதிர்பார்த்து வாழக்கூடாது. உன் வாழ்க்கையை வாழ்றதுக்கு நீ மற்றவர்களை எதிர்பார்க்க ஆரம்பிச்சினா அங்கேயே உன் வாழ்வை பறிப்போய்விடும் என்பதை புரிந்து நடந்து கொள். குறையோ நிறையோ உன் வாழ்க்கையில என்ன கிடைச்சிருந்தாலும் சரி, அதை வச்சுக்கிட்டு உன் வாழ்க்கையை திருப்திகரமாக வாழ்வேன் என தீர்மானத்தோடு இருக்க வேண்டுமே தவிர அவங்க சொல்றாங்க இவங்க சொல்றாங்கன்னு உன் வாழ்க்கையை நீயே குறைவாக நினைக்காதே. இத்தனை நாளா எந்த சந்தோஷம் உனக்கு இல்லையோ, எந்த பிரச்சனை உன் மனசுல கஷ்டத்தை கொடுத்து கொண்டிருந்ததோ அது எல்லாவற்றையும் சரி செய்து உன் பிரார்த்தனைகளையும் நிறைவேற்றி கொடுப்பதற்கான நல்ல நேரத்தை நான் உருவாக்கி விட்டேன் அல்லவா? இனி எல்லாமே உன் விருப்பப்படிதான் நடக்கும். மனசுல ஏதேதோ கோரிக்கைகளையும் வேண்டுதல்களையும் பிரார்த்தனைகளையும் வைத்து கொண்டுதானே தினமும் என்னை வணங்கி ஆராதிக்கிறாய். அப்படி இருக்கும்போது உனக்கான நன்மைகளை நான் கொடுக்காமல் விட்டுடுவேனா என்ன? நீ எப்போது மனசார என்ன நினைச்சாலும் உனக்கு உதவி செய்ய தயாராக தான் நான் இருக்கேன். எனக்கு கால நேரமெல்லாம் எதுவும் இல்லை. நீ எப்போது என்னை அழைத்தாலும் உனக்கு உதவி செய்ய நான் ஓடோடி வருவேன். உனக்கு பிடிச்ச மாதிரி எனக்கு விளக்கேத்தி பூஜை செஞ்சா போதும். எனக்கென்று எந்த விதமான விதிமுறையையும் நான் வகுக்கவில்லை என் செல்லமே. அதே போல நீ எனக்கு பூமாலை சுற்றணும், எனக்கு பிடிச்சது அதை செய்யணும் இதை படைக்கணும்னு நான் கேட்கவே மாட்டேன். என் அன்பு பிள்ளையான நீ பக்தியோடும் பாசத்தோடும் என்னை வணங்கினால் மட்டுமே போதும். ஏன்னா உன் வாழ்க்கையிலேயே எவ்வளவோ வலியும் வேதனைகளும் இருக்கும்போது எனக்கு ஆடம்பரமாக படாபடோபமாக அதையும் இதையும் செய்யணும்னு நான் எதிர்பார்க்கறது சரியாக இருக்காது தானே. எந்த பெற்றவரும் தன் பிள்ளை தன்னை அப்படி பார்த்துக்கணும் இப்படி பார்த்துக்கணும்னு எந்த எதிர்பார்ப்புடனும் இருக்க மாட்டார்கள். தான் குழந்தை நல்லா இருந்தா போதும் என்று நினைப்பவர்கள் தானே உண்மையான பெற்றவர்களாக இருக்க முடியும்.
அப்படிதான் உன்னை பெத்த இந்த வராகியம்மா நானும், உன்னை இந்த உலகிற்குள் படைத்து கொண்டு வந்த இந்த வராகியம்மா நானும் ஓ வாழ்க்கை நல்லா இருந்தா போதும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன். உனக்கு நம்பிக்கை கொடுக்கக்கூடிய விஷயங்களை சரியாய் சிறப்பாய் முயன்று செய்து வா. நீ ஒருபோதும் நம்பிக்கையை மட்டும் கைவிட்டுடாதே. என்ன சில காலமா உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய போராட்டங்களை நினைச்சு நினைச்சு வலியும் வேதனைகளும் உன்னை சூழ்ந்து கொண்டிருப்பதால் நீயே நம்பிக்கை இழந்து பரிதவித்து நிற்பது எனக்கு புரிகிறது. உன் மன போராட்டத்திற்கும் வாழ்க்கை போராட்டத்திற்கும் விடை கிடைக்கும் நேரம் வந்துடுச்சு. நீ என்னிடம் வேண்டி கேட்டதையெல்லாம் இந்த வராகியம்மா உனக்கு தரத்தான் போகிறேன். மனநிறைவோடு அத்தனையையும் பெற்றுக்கொள்ள தயாராகு தங்கமே. உன் மனசுக்கு நிம்மதியை தரும் மாற்றங்கள் எல்லாவற்றையும் உன் வாழ்க்கையில இப்போது நான் உண்டு பண்ண போறேன். கூடிய சீக்கிரம் உன் மனசு எதிர்பார்த்த அந்த நிம்மதியான வாழ்க்கையை நீ வாழ போற. உன் வீட்டில் இருக்கும் எல்லா பிரச்சனைகளும் இப்போது முடிவுக்கு வரப்போகுது. உன் மனசுல அடுத்து நம்ம என்ன செய்யணுங்கிற தெளிவான சிந்தனை மட்டுமே இருக்கும்படி பார்த்துக்கொள்ளேன்னு செல்லமே. ஒரே வீட்டில தான் நீ இருந்தாலும் உங்களுக்குள் சரியான புரிதல் இல்லாமல் பிரச்சனைகள் வந்து கொண்டே தானே இருக்குது. ஆளுக்கு ஒரு பக்கமா மூஞ்ச திருப்பி வச்சுக்கிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசாம இருந்துக்கிறீங்க. யாரோ ஒருத்தர் மாதிரி நடந்துக்கிறீங்க. சொந்த பந்தம் மாதிரி கூட இல்லாத அளவுக்கு பிரச்சனைகள் உங்களை ஆக்கிரமிச்சு விரக்தியின் எல்லைக்கே நகர்த்தி கொண்டு போகுதேன்னு தானே வேதனைப்படுற. என்னடா இது குடும்பமா, என்னடா இது வாழ்க்கையா, இவ்வளவு பிரச்சனைகள் என்னை ஆக்கிரமிக்குதே. என்ன படைச்ச இந்த வராகி அம்மாவுக்கு கண் இல்லையா? என்னுடைய கணவர் என்னுடைய மனைவி இப்படி பண்றாங்களேன்னு உங்களுடைய துணைகளை நினைத்து நீங்கள் வருத்தப்படுவதும் வாழ்க்கையே வேதனையாய் நகர்வதும் எல்லாமே எனக்கு தெரியும். உன் மனசுல இருக்கிறதையெல்லாம் என்னிடம் சொல்லிவிட்டாய் தானே. கூடிய சீக்கிரம் உனக்கு தெளிவு கிடைக்கும். உன் வாழ்க்கையில் ஒரு சரியான புரிதலும் உண்டாகும். யார் மேல தவறுன்னு இனிமே உட்கார்ந்து ஆராய்ச்சி செய்ய வேண்டாம். தவறு எங்கிருந்தாலும் சமாதானமாக போவது நீயாக இருந்தால் நான் சந்தோஷப்படுவேன் என் செல்லமே. ஏன்னா உங்களுக்குள்ள எல்லாருக்குள்ளயும் அன்பு இருக்கு, பாசமும் இருக்கு. ஆனா சரியாக புரிஞ்சுக்காம தான் பிரச்சனைகளை மேலும் மேலும் வளர்க்குறீங்க. முதல்ல மனசுல இருக்கக்கூடிய குழப்பங்களை நினைச்சு கவலைப்படாம, காசு பிரச்சனை பெரும் பிரச்சனையா இருக்குதே நினைச்சு வருத்தப்படாம, எல்லாமே சரியாகிடும்னு ஏன் பொறுப்புல வா. உன் வாழ்க்கைய சந்தோஷமா மாற்றுவதற்கு உனக்கு என்ன தேவையோ அதை நான் தர்றேன். என்னுடன் இருக்கும் நீ ஒருபோதும் கவலைப்படக்கூடாது. என் மீது நம்பிக்கையோடு இருப்பவர்களை நானும் ஒருபோதும் கைவிட மாட்டேன் என் செல்லமே. சந்தோஷம் இருக்கிற இடத்துல வாழணும்னு நினைக்கிறத விட நீ இருக்கிற இடத்துல சந்தோஷத்தை உண்டாக்க முயற்சி செஞ்சினா உன் வாழ்க்கை நிறைவுடையதாக மாறும். நீ எங்க இருந்தாலும் எதை செஞ்சாலும் அது எல்லாவற்றையும் நான் அறிவேன். உன்னை ஆட்டுவிப்பவனும் இந்த வராகியம்மா நான் தானே. எல்லாவற்றையும் படைத்து காத்து கொண்டிருக்கும் நானு நிச்சயமா உனக்கான நல்லதை செய்து முடிப்பேன். எந்த விஷயமா இருந்தாலும் அப்புறம் பார்த்துக்கலான்னு சலிப்போடு நீ ஒத்தி போடும் செயல்களை உன் கண் முன்னால் இன்னொருவர் செஞ்சு வாழ்க்கையில ஜெயிச்சு முந்திக்கிட்டு போயிடுவாங்க. அதனாலதான் எப்போதும் எதையும் செய்வதில் சோம்பல்தனம் கொள்ளாதேன்னு சொல்றேன். நீ என்ன செய்யணும்னு நினைக்கிறியோ அந்த செயல்களை சிறப்பாய் செய்து முடிக்க ஆரம்பி. எந்த விஷயமா இருந்தாலும் அப்புறம் செய்யலாம், நாளைக்கு பார்த்துக்கலாம்னு தள்ளி வைப்பதை உடனே நிறுத்திவிடு என் செல்லமே. உனக்கான எல்லா விஷயங்களையும் நல்லதாய் நடத்தி முடிக்க நான் வந்துவிட்டேன் அல்லவா. சீக்கிரமே உன் வாழ்வில் சகல சந்தோஷங்களும் வரும்.